சிவகாசியில் கடந்த 21ஆம் தேதி இந்திய அரசின் தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் செயல்படக்கூடிய சென்னை மண்டல மத்திய மக்கள் தொடர்பகம் சார்பாக 3 நாட்களாக நடைபெற்று வந்த மத்திய அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் குறித்த 3 நாள் விழிப்புணர்வு கண்காட்சி மற்றும் பயனாளிகள் முகாம் கடந்த 21ஆம் தேதி நிறைவு பெற்றது. இந்த முகாமில் மத்திய அரசு செயல்படுத்தி வரும் பல்வேறு நலத்திட்டங்கள் குறித்த 50 விளம்பர பதாகைகள், மேலும் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டம், மாவட்ட சமூக நல அலுவலகம், அஞ்சல் துறை, மாவட்ட முன்னோடி வங்கி, ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம், தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி, ஆயுள் காப்பீட்டுக் கழகம் மற்றும் பொது சேவை மையம் ஆகிய துறைகளின் ஸ்டால்கள் ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்தன. அஞ்சல் துறை மூலம் ஆதார் திருத்தம், பொது சேவை மையம் மூலமாக பிரிண்டிங், தீப்பெட்டி மற்றும் பட்டாசு தொழிலாளர்களுக்கான பல்வேறு பதிவுகள் மற்றும் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி சம்பந்தப்பட்ட சந்தேகங்களுக்கு விளக்கம் அளித்தல் உள்ளிட்ட பணிகள் இந்த ஸ்டால்கள் மூலம் மேற்கொள்ளப்பட்டன. இந்நிகழ்வினை பொதுமக்கள் பார்வையிடவும் மற்றும் பங்கேற்கவும் பல்வேறு விளம்பர உத்திகள் மேற்கொள்ளப்பட்டன. கடந்த 19 அன்று துவங்கிய இந்த முகாம் 21 அன்று மதியம் நிறைவு பெற்றது. நிறைவு நாளன்று சிறப்பு நிகழ்வாக தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி சார்பாக விஸ்வாஸ் 2026 மற்றும் எம்ப்ளாய் என்ரோல்மெண்ட் கேம்பெயின் 2026 மற்றும் எஃப்ஓவின் நியூஸ் இன்ஸ்டேட்டிவ் பற்றிய கருத்தரங்கம் பல்வேறு நிறுவனங்களைச் சேர்ந்த நிர்வாக அலுவலர்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. பின்பு நடைபெற்ற நிறைவு விழாவிற்கு வேளாண்மை துறை துணை இயக்குனர் லதா மற்றும் உதவி இயக்குனர் முத்தையா மற்றும் மாவட்ட சுற்றுலா அலுவலர் அன்பரசு சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். நிறைவு நாள் நிகழ்ச்சியில் நடத்தப்பட்ட போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளும், அரங்குகளை அமைத்த துறைகளுக்கு நினைவு பரிசும் வழங்கி கௌரவித்தனர். 3 நாட்கள் நடந்த இந்நிகழ்ச்சியில் 1500க்கும் மேற்பட்ட நபர்கள், கல்லூரி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மேலும் 66 நபர்கள் சுய வேலைவாய்ப்பு பயிற்சிக்காக பதிவு செய்துள்ளனர். 150 நபர்களுக்கு ஆதார் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டன மற்றும் 200 நபர்களுக்கு ஆதார் குறித்த விளக்கம் அளிக்கப்பட்டன. பொது சேவை மையம் சார்பாக 1000க்கும் மேற்பட்டோர் ஆயுஷ்மான் பாரத் மற்றும் பல்வேறு தொழிலாளர் நல திட்டங்களில் பதிவு செய்தனர். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி சம்பந்தமாக 200 நபர்களுக்கு குறை தீர்க்கப்பட்டுள்ளன. இந்நிகழ்ச்சியினை மதுரை கள விளம்பர உதவி அலுவலர் போஸ்வல் ஆசிர் மற்றும் திருநெல்வேலி தொழில்நுட்ப உதவி அலுவலர் வேல்முருகன் இணைந்து ஏற்பாடு செய்தனர். விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் கடந்த 3ஆம் தேதி நடைபெற்ற மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் ரூபாய் 28.69 லட்சம் மதிப்பீட்டிலான நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் சுகபுத்ரா வழங்கினார். இக்கூட்டத்தில் பொதுமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளிடமிருந்து இலவச வீட்டுமனை பட்டா மாறுதல், புதிய குடும்ப அட்டை, வேலைவாய்ப்பு, விபத்து நிவாரணம், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் நலிந்தோர் நல உதவி திட்டங்கள், விதவை உதவித்தொகை, திருமண உதவித்தொகை மற்றும் முதியோர் உதவித்தொகை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் குறித்தான மனுக்கள் பெறப்பட்டன. மேலும் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மூத்த குடிமக்களுக்காக அமைக்கப்பட்டுள்ள சிறப்பு அமர்விடத்திற்கு நேரடியாக சென்று அவர்களின் கோரிக்கை மனுக்களை பெற்று பரிசீலித்தார். பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட இம்மனுக்கள் அனைத்தையும் சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களிடம் ஒப்படைத்து அவற்றின் மீது உரிய மற்றும் விரைவான நடவடிக்கை எடுக்கவும், முதலமைச்சரின் தனிப்பிரிவு மனுக்கள் மீது கூடுதல் கவனம் செலுத்தி விரைந்து தீர்வு காண வேண்டும் என உத்தரவிட்டார். இக்கூட்டத்தில் பல்வேறு விபத்துகளில் தாய், தந்தை இருவரில் எவரேனும் ஒருவரை இழந்த 35 மாணவர்களுக்கு தலா ரூபாய் 75,000 வீதம் மொத்தம் ரூபாய் 26.25 லட்சம் மதிப்பிலான வைப்பு பத்திரங்களையும், சத்துணவு திட்டத்தில் பணிபுரிந்து பணியின் போது மரணம் அடைந்தவர்களின் வாரிசுதாரர்களுக்கு 2 பயனாளிகளுக்கு சத்துணவு அமைப்பாளர் பணி ஆணையினையும், 1 பயனாளிக்கு சமையலர் பணி ஆணையினையும், 2 பயனாளிகளுக்கு சமையல் உதவியாளர் பணிக்கான ஆணை என மொத்தம் 5 பயனாளிகளுக்கு கருணை அடிப்படையிலான பணி நியமன ஆணையினையும் வழங்கினார். விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் கடந்த 10ஆம் தேதி வங்கிகளுக்கான கடன் திட்ட அறிக்கையினை மாவட்ட ஆட்சியர் சுகபுத்ரா வெளியிட்டார். இக்கூட்டத்தில் அவர் தெரிவிக்கையில், மாவட்டத்தின் முன்னோடி வங்கியான இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி மற்றும் மாவட்ட வங்கிகள் ஒருங்கிணைப்பு குழு சார்பாக விருதுநகர் மாவட்டத்தின் 2026-27 ஆண்டுக்கான கடன் திட்ட அறிக்கையை வெளியிடப்பட்டுள்ளது என்றும், இதில் வங்கிகள் மூலமாக ரூபாய் 37,959.6 கோடி கடன் 2026-27 ஆண்டில் வழங்க இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது என்றார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் வட்டார பகுதிகளில் சிறப்பு பகுதி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் நடைபெற்றுள்ள பணிகளை மாவட்ட ஆட்சியர் சுகபுத்ரா தலைமையில் சிறப்பு பகுதி மேம்பாட்டு திட்ட இயக்குனர் சங்கீதா கடந்த 7ஆம் தேதி ஆய்வு செய்தார்.